ஸோ அதனால வந்து அவங்க அந்த விளக்கெல்லாம் வச்சிருக்காங்க. அதுதான் அந்த நெகட்டிவ் எதுவுமே வராம. அதுக்கப்புறமா ஹனுமார் அவங்களும் அவங்களோட சக்தி இருக்கு இல்லையா? அதனால அந்த நெகட்டிவ் எல்லாம் வந்து ஒரு அ மலை மாதிரி, அதாவது ஒரு கேவ் மாதிரி, ஓ ஒரு குகை மாதிரி ஆகுது. ஸோ அப்படி அந்த நெகட்டிவ் அந்த ஒரு அ புரொடெக்ஷன் இதுல வந்து அது வர முடியல. ஸோ இதுதான் வந்து அங்க இருக்கிற சீன். இப்படிதான் அவர் வந்து ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டே இருக்காரு. பிளஸ் இன்னொரு விஷயமும் நம்ம பார்ப்போம். என்னன்னா, ஹனுமார் அவங்க வந்து நெறைய பேருக்கு வந்து பிசிக்கலாவே தெரியிறாங்க. பிசிக்கலாவே ஒரு குருவா அங்க உட்கார்ந்திருக்காரு. ஆனா கொஞ்சம் பேருக்கு என்னன்னா, அவர் ஒரு ஒளி வட்டமா தெரியிறாராம். இன்னும் சில பேருக்கு வந்து அவரு கூட அவர வந்து ஜஸ்ட் ஒளி வட்டம் கூட தெரியல. ஜஸ்ட் அவர் அங்க இருக்காரு அப்படின்ற உணர்தல் மட்டும் தான் இருக்கு. இன்னும் அடுத்த நிலைக்கு வந்துட்டு, அவருடைய ஞானம் வந்து அவங்களால ரிசீவ் மட்டும் பண்ணிக்க முடியும். ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அ ஆன்மா ஆன்மாவின் அ உயர உயர அந்த கடைசி நிலைக்கு போவாங்க. அவங்களால வந்து ஹனுமார பார்க்க முடியாது. ஆனா, ஜஸ்ட் அவங்களுடைய ஞானத்த வந்து ஒரு டெலிபதி மாதிரி, அந்த மாரி அவங்களால ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஆ ஸ் ஆன்மீகமா உயர உயர, ஃபர்ஸ்ட் காட்சியா தெரிவாங்க. அப்புறம் ஒளியா தெரிவாங்க. அதுக்கப்புறம் வெறும் உணருதல் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து புரிதல் இருக்கும். ஸோ அந்த புரிதல் அப்படின்ற நிலைக்கு தான் வந்து நம்ம வந்து பிரயாணத்த நம்ம வந்து கொண்டு போறோம். ஸோ காட்சிகள் அப்படின்றதுலயே ஸ்டக் ஆகாதீங்க. இன்னும் நெறைய விஷயம் இருக்கு.